அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையை வந்தடைவு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட்டு போராட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி குறித்து அரசாங்கம் மறைத்துள்ளதாக பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. வடக்கு தென்னை முக்கோண வலயத்திற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பிராந்திய முகாமையாளர் தெரிவிப்பு. திருகோணமலை மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த கந்தசாமி செல்வராஜா தெரிவு. தொடர்வது முதன்மை செய்தி. ஐநா சபை மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையை வந்தடைந்தார். ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் இலங்கையை வந்தடைந்தார். அவர் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஐநா மனித உரிமைகள் ஆணையர் ஒருவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி ஆகியோரை சந்திக்க உள்ளார். மேலும் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சிரேஷ்ட அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் ராஜதந்திர சமூக உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடியதில் நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. வோல்கர் டர்க் ஸ்ரீ தலதா மாளிகையோடு வழிபாடு நடத்தவும், மல்வத்தை மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்கர்களை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு சென்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டி இன்று காலை அணையா தீபம் ஏற்றப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி வேண்டி இன்று காலை அணையா தீபம் ஏற்றப்பட்டு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் பலரது உடல்களை தாங்கிய மனித புதைகுழிகள் தமிழர் தாயகமெங்கும் அதிகரித்து செல்கின்ற நிலையில் தீர்வுகள் இதுவரை எங்கும் எட்டப்படாத நிலையில் குறித்த பார்வைக்கு கொண்டு செல்வதுடன் அதனூடாக உறவுகளுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தும் நோக்கில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட வகையில் இந்த அணையா தீப போராட்டம் இன்று செம்மணியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 1996இல் சருகாகி போன கிருஷாந்தியின் உறவினரால் சுடரேற்றி போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் போராட்டத்தில் சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொது அமைப்பின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். செம்மணி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டிய போராட்டமாக அணையா தீபம் என்ற பெயரில் குறித்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 10:10க்கு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமானது எதிர்வரும் 25ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ் வருகை தரவுள்ள ஐநா உயர் அதிகாரியின் பார்வைக்கு பிரச்சினையின் ஆழத்தை வலியுறுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்திற்கு தமிழ் மக்கள், பொது அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் என சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில்
ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். இரண்டாவது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 46/1 தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை, யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட. மூன்றாவது கோரிக்கை அம்சமானது, மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும். நான்காவது கோரிக்கையாக, புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஐந்தாவது கோரிக்கையாக, இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். ஆறாவது கோரிக்கை அம்சமாக, இலங்கை பொறுப்புக்கூறல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடயம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும். இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் நாங்கள் நின்று பேசுகின்ற செம்மணிக்கு அருகிலே இந்த மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த மனித எலும்புக்கூடுகள் தடயவியல் நிபுணர்களின் கருத்துப்படி குழந்தைகளுடையது, இளம் பெண்களுடையது, இளம் வயது வாலிபர்களுடையது. அதிலும் எந்த ஒரு எலும்புக்கூடுகளிலும் உடுப்புகளோ அல்லது துணிகளோ இல்லாத அடித்து நொறுக்கப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்ட உடலங்களின் எலும்புக்கூடுகளாகவே வெளிவந்திருப்பதாக தடயவியல் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகளோடு செம்மணி என்பது ஒரு மனித புதைகுழிகளின் கூடாரமாக இன்று உலகத்திலே பார்க்கப்படுகிறது. காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுகின்ற இந்த வேளையில் யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற இந்த காலத்திலே இந்த மனித புதைகுழிகள் ஒரு பயங்கரமான ஒரு பதிலை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் வோக்கர் டேக்கர் நினைக்கிறேன் 2009 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடையில் அரசாங்கம். அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் இனப்படுகளை நடக்கலேண்டே சொல்லிட்டு நம்ம அந்த காலத்தில். அதால் அவர்கள் வரையில் வன்னி பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனைப்பகுதிக்கு தலங்களப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுக்கிணத்துக்கு எதிரே இருக்கின்ற இராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன். உங்களுக்கு தெரியும், இன்று ஆட்சியாளர்களாக இருந்த JVP 2000ஆம் ஆண்டு காலப்பகுதி அல்லது அதுக்கு அண்மித்த காலப்பகுதிகளிலே இலங்கை இராணுவத்தினுடைய இராணுவ வெற்றிகளுக்கு பின்புலமாக செயற்பட்டவர்கள். இலங்கை இராணுவத்தை தென்னிலங்கையிலே பரப்புரை செய்தவர்கள், இந்த யுத்தத்தை தென்னிலங்கையிலே மிக இனவாதமாக பரப்புரை செய்தவர்கள் இந்த இன்றைய ஆட்சியாளர்கள். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த செம்மணி விசாரணையை சுயாதீனமாக நடத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த விசாரணையின் ஊடாக உண்மைகள் கண்டறியப்பட்டு அதற்கு பொறுப்பானவர்கள் தண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டியது கட்டாய தேவையாக இருக்கிறது. இனப்படுகொலை செய்த இராணுவத்தினரை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளைத்தான் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமாக இருக்கலாம். சகலரும் இனப்படுகொலை செய்த இராணுவத்தினருக்கு பட்டங்கள், பதவிகள், புகழாரங்களை சூட்டுவதிலும் அவர்களை பாதுகாப்பதிலும் தான் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி குறித்து அரசாங்கம் மறைத்துள்ளதாக பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி அவர்களின் தேசிய பட்டியலில் இருந்தவையை ஜனாதிபதி மூடி மறைத்துள்ளதாக
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පාස්කු ප්‍රහාරයේ මහමුලකරු අල්ලනවා කියලා මේ රටේ ජනතාව අතර உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்போம் என கூறி கத்தோலிக்க மக்கள் மத்தியில் குரோதத்தை ஏற்படுத்தினர். ஆனால் அவர்களின் தேசிய பட்டியலிலேயே பிரதான சூத்திரதாரி இருந்துள்ளார் என்பதை அவர்கள் மக்கள் மத்தியிலிருந்து மறைத்துள்ளனர். அந்த விடயத்தை மூடி மறைத்து மக்களிடம் பொய்யான வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்து 8 மாத காலங்கள் கடந்துள்ளன. ஆனால் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளின் தற்போதைய நிலைப்பாடு தொடர்பில் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். கத்தோலிக்க மக்களுடன் விளையாடாமல் பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதியிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் டீசல் மாஃபியாவிற்கு அடிபணிந்துள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நாட்டிற்கு உற்பத்தி திட்டம் என்பது இன்றியமையாத விடயமாகும். ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு உற்பத்தி திட்டம் தொடர்பிலான போதிய தெளிவின்மையே புலனாகின்றது. அடுத்த 10 வருடத்திற்கு தேவையான வலுசக்தியை உற்பத்தி செய்தல் தொடர்பான திட்டத்துடனேயே ஒரு நாடு செயற்படும். 2014ஆம் ஆண்டு எம்முடைய அரசாங்கம் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுத்தது. ஆனால் 2015ஆம் ஆண்டில் மைத்திரிபால சிறிசேனவுடன் இணைந்து அந்த திட்டங்களை மக்கள் விடுதலை முன்னணி அல்லாமல் செய்தது. அதற்கு மக்கள் விடுதலை முன்னணியே தலைமை தாங்கியது. அதேபோன்று உமா ஓய திட்டத்தையும் நீர்மூலமாக்கியது. நாட்டில் வலுசக்தி பிரச்சனையை தோற்றுவித்தமையின் காரணமாகவே கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கமும் இல்லாமல் போனது. அதனை மக்கள் விடுதலை முன்னணியினரே மேற்கொண்டனர். இந்த பிரச்சனையை மீண்டும் அரசியலாக்குவதற்கு இடமளிக்க முடியாது. ஏனெனில் இது தேசிய பிரச்சனையாகும். පාස්කු ප්‍රහාරයේ විමර්ශනවල ප්‍රගතිය ජනතාවට ඉදිරිපත් කරන්න කියන බරපතල ඉල්ලීම අපි කරනවා. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தனவை கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்த்தனவை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. சஜின் வாஸ் குணவர்த்தன 2010 தொடக்கம் 2012 காலப்பகுதிகளில் அரசாங்கத்துக்கு 369 லட்சம் ரூபாய் வருமான வரி செலுத்தவில்லை என கூறி சஜின் வாஸ் குணவர்த்தனவுக்கு எதிராக உள்நாட்டு இறைவனி திணைக்கள ஆணையாளர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் சஜின் வாஸ் குணவர்த்தன இந்த வழக்கு மீதான விசாரணைகளுக்காக நீதிமன்றில் ஆஜராகாமல் இருந்துள்ளார். இதனை கருத்தில் கொண்ட நீதிவான் சஜின் வாஸ் குணவர்த்தனவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பித்துள்ளார். முல்லைத்தீவு பாண்டியன்குளம் மகாவித்தியாலய உடற்கல்வி ஆசிரியரின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பாடசாலை முன்றலில் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் பாண்டியன்குளம் மகாவித்தியாலய உடற்கல்வி ஆசிரியரின் இடமாற்றத்தை இடைநிறுத்த கோரி பாடசாலை முன்றலில் பழைய மாணவர்கள் பெற்றோர் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அங்கு வந்த பாடசாலை அதிபர் மாணவர்களை தாக்கியதை அடுத்து பெற்றோரும் பாடசாலை சமூகத்திற்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டதால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு போலீசார் வரவழைக்கப்பட்டனர். இந்த நிலையில் வலய கல்வி அலுவலகத்தில் இருந்து வருகின்ற அதிகாரிகள் பெற்றோர் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாடி தீர்வு பெற்று தருவதாக கூறி மாணவர்களை பாடசாலைக்குள் செல்லுமாறு கூறியிருந்தனர். இதன்போது தமக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் மீண்டும் போராட்டம் செய்வோம் என மாணவர்கள் வலய கல்வி அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது பெற்றோர்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்த மாணவர்களை தாக்கிய அதிபர் மீது பெற்றோரால் முறைப்பாடு ஒன்றும் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக பாடசாலையின் முறையற்ற நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வலய கல்வி அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இன்று குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாண்டியங்குளம் மகாவித்தியாலயமானது 8 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு பாடசாலை. 8 கிராமத்திலிருந்து வார பிள்ளைகள் வந்து 320 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட மாணவர்கள். இந்த பாடசாலையில் தற்போது நடந்து வரும் இடையூறு காரணமாக மாணவர்கள் வேறு அயல் பாடசாலைகளுக்கு சந்திக்கின்றார்கள். இப்போ மகாவித்தியாலயமாக இருந்த பாடசாலை தற்பொழுது ஆத்தாக பாடசாலையாக இடம் மாறுவது சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த ஆசிரியரை வந்து இப்போ ஒரு இனங்களை வந்து அதற்கு வந்து பாடசாலையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்களும் சரி பெற்றார்களும் சரி அந்த ஆசிரியர் தான் பாடசாலையில் கடமையாற்ற வேண்டும் என்று கூறுவதற்கு அமைவாக நான் இப்போ போராட்டத்தை மேற்கொண்டுள்ளோம். நமது பாடசாலையானது வருங்காலங்களிலே ஒரு நல்ல முகாமைத்துவம் வந்து எங்களுடைய மாணவர்கள் ஒரு நல்ல கல்வி நிலையை கற்று இந்த நாட்டையும் எங்களுடைய
வாழ்வாதாரத்தையும் எதிர்நோக்க வேண்டும் என்ற அவாவிலே தான் நாங்கள் இன்று வந்து இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக நிற்கின்றதுக்கு காரணம். இங்கே இருந்த நல்ல நல்ல ஆசிரியர்களை எங்களுக்கு என்னவோ ஏதோ ஒன்று தெரியவில்லை, அவர்களை மாற்றம் செய்து தகுதி இல்லாத அந்த ஏஎலுக்கு முக்கியமாக ஏஎல் பாடத்துக்கு தகுதி இல்லாத ஆசிரியர்கள் பங்கு பற்றி எமது மாணவர்களின் படிப்பை சீரழிக்கும் முகமாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிபர் அவர்கள் இதற்கான முடிவுகளை எடுத்து எங்கள் மாணவர்களை மேலோங்குவிப்பதற்கான முயற்சியில் பங்கெடுக்கவில்லை என்பதுதான் முக்கிய காரணம். திருகோணமலை மாநகர சபையின் முதல்வராக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த கந்தசாமி செல்வராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மாநகர சபையின் ஆட்சி அதிகாரத்தை தமிழரசு கட்சி 13 மேலதிக வாக்குகளால் கைப்பற்றியுள்ளதுடன் மேயராக கந்தசாமி செல்வராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மாநகர சபையின் மேயர் தெரிவிற்கான அமர்வு இன்று கிழக்கு மாகாண உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஆஸ்மி ஆதம் லெப்பை தலைமையில் நடைபெற்றது. மேயர் பதவிக்காக இலங்கை தமிழரசு கட்சி கந்தசாமி செல்வராஜா என்பவரை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முன்மொழிந்தது. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் JPJ தனுஷ்க ஜெயலத்தின் பெயரை அதே கட்சியைச் சேர்ந்தவர்கள் முன்மொழிந்திருந்தனர். மேயர் தெரிவு பகிரங்க வாக்கெடுப்பாக இடம்பெற்ற போது தமிழரசு கட்சி உறுப்பினர் கந்தசாமி செல்வராஜாவுக்கு ஆதரவாக தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் 9 பேர், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர்கள் 4 பேர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் 3 பேர், ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு உறுப்பினர், சுயேட்சை குழு உறுப்பினர்கள் 2 என 19 பேர் வாக்களித்திருந்தனர். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் JPJ தனுஷ்க ஜெயலத் என்பவருக்கு ஆதரவாக தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 6 பேரும் வாக்களித்திருந்தனர். 13 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்ற தமிழரசு கட்சி உறுப்பினர் கந்தசாமி செல்வராஜா மேயராக தெரிவு செய்யப்பட்டதுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் நெய்னா முகமது மௌசூம் பிரதி மேயராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசன் திருவள்ளச்சீட்டு மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று பிற்பகல் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி தாபாபு தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த செல்வரத்ன மயூரனும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசனும் முன்மொழியப்பட்டனர். இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த செல்வரத்ன மயூரனுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த 5 உறுப்பினர்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சார்ந்த 5 உறுப்பினர்கள் என மொத்தமாக 10 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசனுக்கு ஆதரவாக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த 8 உறுப்பினர்களும், தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் தலா 1 உறுப்பினர் என மொத்தமாக 10 உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தனர். தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 6 உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த ஒருவரும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயல்பட்டனர். அத்தோடு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த யோகநாதன் கல்யாணி என்னும் உறுப்பினருக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. போட்டியிட்ட 2 வேட்பாளர்களும் தலா 10 வாக்குகளை பெற திருவள்ளச்சீட்டு மூலம் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பொன்னையா குகதாசன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து இடம்பெற்ற பிரதி தவிசாளர் தெரிவில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை ராமநாதன் யோகேஸ்வரன் 11 வாக்குகளை பெற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளார். 28 உறுப்பினர்களை கொண்ட சாவகச்சேரி பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் 8 உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் 7 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் 6 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் 5 உறுப்பினர்களும், தமிழ் மக்கள் கூட்டணி மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் தலா 1 உறுப்பினரும் நடந்து முடிந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளராக சுப்பிரமணியம் சுரேன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சுப்பிரமணியம் சுரேன் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. வேறு கட்சிகளில் இருந்து ஒருவரது பெயரும் பரிந்துரைக்கப்படாத நிலையில் சுப்பிரமணியம் சுரேன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார்.
உப தவிசாளராக சிவகுரு செல்வராசா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக 6 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தி சார்பாக 3 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக 3 உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக 1 உறுப்பினரும் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை மாவட்டம் ஹம்பாந்தோட்டை நகரசபையின் அதிகாரத்தையும் முதல்வர் பதவியையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி தம்பசப்படுத்தியுள்ளது. ஹம்பாந்தோட்டை நகரசபையின் மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதன்போது பெரும்பான்மையை ஆதரவை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி ஆட்சியை கைப்பற்றியதுடன் அதன் மேயராக DA காமினி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். முனராகலை மாவட்டம் புத்தள பிரதேச சபையின் அதிகாரத்தையும் தவிசாளர் பதவியையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி தம்பசப்படுத்தியது. புத்தள பிரதேச சபையின் தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்கெடுப்பு இன்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது பெரும்பான்மை ஆதரவை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சி ஆட்சியை கைப்பற்றியதுடன் பிரதேச சபையின் தவிசாளராக ராஜிக சதுரங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பொருளாதாரத்தில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்த அனைத்து இளைஞர்களும் அணிதிரள வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார். பொருளாதாரத்தில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதற்காக அனைத்து இளைஞர்களும் அணிதிரள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தற்போது சோதனை கட்டத்தில் இருந்து வருகிறது. உலக வங்கி தற்போது நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 3.5 3.1 திருத்தங்களுக்கு உள்ளாக்கியுள்ளது. இது மீட்சி நிலையல்ல, மாறாக இது நாட்டின் தேக்க நிலையை குறித்து காட்டுகின்றன. இந்த புள்ளி விவரங்கள் சாதகமானதாக இல்லை என்பதால் நாம் இது குறித்து அவதானத்தோடு இருக்க வேண்டும். நமது நாட்டின் பொருளாதாரத்தில் தற்போது நிலவும் அமைதி புயலுக்கு முந்தைய அமைதியை போன்றதாகும். நமது நாடு இன்னும் ஒரு பெரிய கடன் மலையில் சிக்கி தவிக்கிறது. இந்த சலுகை காலம் 2028 முடிவடைகின்றன. எனவே அன்றிலிருந்து நாம் மீண்டும் கடனை செலுத்த வேண்டியுள்ளது. இதற்காக ஒரு நாடாக நாம் ஒரு ஆழமான மாற்றத்தை ஆரம்பிக்கவில்லை என்றால் நாடு மீண்டும் 2வது முறையாக வங்குரோத்து நிலையை அடையும். இந்த அவதானம் குறித்து நாம் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். வவுனியா புதூர் நாகதம்பிரான் ஆலய பிரதான வீதி புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க வவுனியா புதூர் நாகதம்பிரான் ஆலய பிரதான வீதி காப்பட்டாக மாற்றப்பட்டு மக்கள் பாவனைக்காக இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரனால் மக்கள் பாவனைக்காக வீதி திறந்து வைக்கப்பட்டிருந்தது. நாகதம்பிரான் வருடாந்த பொங்கல் விழாவிற்கு வருகை தரும் மக்களின் நலன் கருதி போக்குவரத்தினை சிரமமின்றி மேற்கொள்வதற்காக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதியின் கீழ் 24 மில்லியன் ரூபாய் செலவில் 1.75 கிலோமீட்டர் தூர வீதிக்கு காப்பட் இடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் இந்த புதூர் நாகதம்பிரான் கோவிலுக்குரிய வீதி முழுதாக புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. 5 கிலோமீட்டர் காப்பட் வீதியாகவும் மிகுதியாக உள்ள வீதி கிரவல் வீதியாகவும் இந்த வீதி முழுமையாக புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 24 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதி இதழில் செலவிடப்பட்டிருக்கின்றது. வருடந்தோறும் தொடர்ச்சியாக இந்த கோயிலுக்கு பக்தர்களின் வருகை இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் போக்குவரத்துக்கு கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்கி இருந்தார்கள். அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே தேசிய மக்கள் சக்தியின் இந்த 1000 வீதிகள் அமைப்பு திட்டத்தின் கீழே இந்த வீதி புனரமைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் பன்றி நெல் தொடர்பாக விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் பன்றி நெல் என்று சொல்லப்படுகின்ற களை நெல் தொடர்பாக விவசாயிகளுக்கு இன்று விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. பத்துலகொட நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் தலைமையிலான குழுவினர் புளியம்பொக்கனை கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் கள ஆய்வினை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு தெளிவூட்டல்களை வழங்கியிருந்தனர். இதில் கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் வீணா சோதரலட்சுமி, கமநல அதிகாரிகள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பன்றி நெல்லை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்துவது சம்பந்தமாக சில அறிவுரைகளை அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதே நேரம் இந்த பன்றி நெல் காலபோகத்திலும் சிறுபோகத்திலும் இந்த பகுதிகளில் வந்திருக்கின்றது. காலபோகத்தில் வெள்ள நீரால் கூடுதலாக ஏற்படுகின்றது, சிறுபோகத்தில் குறைவு. ஆனால் இது கட்டுப்படுத்துகிற சிறுபோகத்தில் சட்டி கலப்பையும் மட்டப்படுத்தலையும் மேற்கொள்வதன் மூலம் பன்றி நெல்லை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அதை விட நாங்கள் இன்று விவசாயிகளை அழைத்து இது ஆரம்பத்திலிருந்து எப்படி இந்த களநிலை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். நுவரெலியா ஹேட்டன் பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று வீதியில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. நானுஓயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரெலியா ஹேட்டன் பிரதான வீதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியில் குடை சாய்ந்ததில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து இன்று காலை நானுஓயா ரயில் சுரங்க பாதைக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. நானுஓயா பிரதான நகரில் இருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பயணிக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றதாகவும், இந்த விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதியும் இதில் பயணித்த 2 பாடசாலை மாணவர்களும் சிறுகாயங்களுடன் தெய்வீகமாக உயிர் தப்பியுள்ளதாகவும், அதிக வேகமே விபத்துக்குள்ளான காரணமாகவும் இருக்கலாம் எனவும், எவ்வாறாயினும் முச்சக்கர வண்டி கடும் சேதத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் நானுஓயா போலீசார் மேலும் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை புல்மூட்டை புடவைக்கட்டில் மீனேற்றி சென்ற கேப்ரவா வாகனம் விபத்துக்குள்ளானது. புல்மோட்டையிலிருந்து திருகோணமலைக்கு மீனேற்றி சென்ற கேப் ரக வாகனம் ஒன்று இன்று அதிகாலை புடவைக்கட்டு பகுதியில் விபத்துக்குள்ளானது. வாகனத்தின் முன் பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த டயர் வெடித்ததில் வாகனம் வீதியை விட்டு விலகியமையால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனத்தை செலுத்திய சாரதி சிறு காயங்களுடன் குச்சவெளி பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலி அக்மிமன பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. காலி அக்மிமன பெவேகொடவத்த பகுதியில் இன்று அதிகாலை நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெவேகொடவத்த பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த 2 நபர்களால் குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். சமூக ஊடகங்கள் மூலம் தினமும் முட்டை விலையை அறிவிக்க முட்டை உற்பத்தியாளர் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சமூக ஊடகங்கள் மூலம் தினமும் முட்டை விலை குறித்து பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்காக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தீர்மானித்துள்ளது. முட்டைகளை விற்பனை செய்வதன் மூலம் இடைத்தரகர்கள் பெரும் லாபத்தை பெறுகின்ற நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முட்டை ஒன்று 28 ரூபாய் முதல் 32 ரூபாய் வரை சந்தையில் தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக முட்டை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. முட்டை விலை உயர்வுக்கு இடைத்தரகர்களின் செயல்பாடுகளும் ஒரு காரணம் என்று பல தரப்பினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்து முட்டை விலை அதிகரிப்பதை தடுக்கும் வகையில் சமூக ஊடகங்கள் மூலம் தினமும் முட்டை விலை குறித்து அறிவிப்பதற்கான பொறிமுறை ஒன்றை உருவாக்க முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மன்னார் நடுக்குடா கடற்கரை பகுதியில் ஒரு தொகுதி பீடி இலைகள் மற்றும் பீடி கட்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் ஒரு தொகுதி பீடி இலை மூடைகள் மற்றும் ஒரு தொகுதி பீடி கட்டுகள் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் இந்தியாவில் இருந்து படகு மூலம் கடத்தி வரப்பட்டு
நடுக்குடா காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 45 மூடைகளில் பொதி செய்யப்பட்ட 1360 கிலோ பீடி இலைகள் மற்றும் 29,120 பீடிகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. கடற்படைக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டு மன்னார் மதுவரி நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த மேலதிக விசாரணைகளை மன்னார் மதுவரி நிலைய அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மாவா பாக்கு விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கஞ்சா கலந்த மாவா பாக்கு விற்பனையில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண புறநகர் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கஞ்சா போதைப்பொருள் கலந்த மாவா பாக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாக போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து விற்பனைக்காக வைத்திருந்த 1 கிலோகிராம் மாவா பாக்கினை போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மின் மற்றும் இலத்திரனியல் கழிவு சேகரிப்பு வாரம் இன்று கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மின் மற்றும் இலத்திரனியல் கழிவு சேகரிப்பு வாரம் 2025 கிளிநொச்சி மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வடமாகாண அலுவலகத்தின் ஏற்பாட்டில் இன்று கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு கரைச்சி பிரதேச சபையில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். சுற்றாடல் எம்மை காக்கும், நாம் சுற்றாடலை காப்போம் எனும் துணைப்பொருளில் இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை மின் மற்றும் இலத்திரனியல் கழிவு சேகரிப்பு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வடமாகாண பணிப்பாளரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேயண்ணா வேளமாலிகிதன், கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி திணைக்களத்தின் உள்ளூராட்சி உதவியாளர் எஸ் மணிமகலை, கரைச்சி பிரதேச சபை செயலாளர் தானா ஞானராஜ் மற்றும் துறை சார்ந்த திணைக்கள உத்தியோகத்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். கதிர்காம பாத யாத்திரையின் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் தொடக்கம் கதிர்காமம் வரையான பாத யாத்திரையின் போது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனையின் காரணமாக ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க சுற்றாடல் அமைச்சு வன பாதுகாப்பு, லாகுகல மற்றும் அம்பாறை பிரதேசத்து செயலகங்கள் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த வேலை திட்டம் கடந்த யாழ்ப்பாணம் தொடக்கம் கதிர்காமம் வரையான பாத யாத்திரையின் போது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பாவனையின் காரணமாக ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க சுற்றாடல் அமைச்சு, வன பாதுகாப்புத்துறை, லாகுகல மற்றும் அம்பாறை பிரதேச செயலகங்கள் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளன. இந்த வேலை திட்டம் கடந்த 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டின் சர்வதேச சுற்றாடல் திணைக்களத்தின் துணைப்பொருளாக பிளாஸ்டிக் பாவனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தல் தொடர்பில் பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாண்டின் கதிர்காமம் பாத யாத்திரைக்காக பக்தர்கள் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து பாத யாத்திரையை ஆரம்பித்துள்ளனர். மேலும் பூங்காக்கள் மற்றும் பூங்காக்களுக்கான நுழைவாயில்கள் இந்த நாட்களில் காலை 6 மணிக்கு திறக்கப்படும். இந்த ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து 40 முதல் 50,000 பக்தர்கள் யாழ வழியாக கதிர்காமத்திற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கதிர்காம யாத்திரை நிறைவடைந்ததும் சுற்றாடல் அமைச்சு, வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் முப்படையினர் இணைந்து குறித்த பகுதிகளை சுத்தம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா தெற்கு வலய பாடசாலை மாணவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டன. புனர்வாழ்வும் புது வாழ்வும் ஐக்கிய ராச்சியம் மற்றும் இலங்கை நிறுவனத்தினூடாக அலாக்கா அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் வவுனியா தெற்கு வலய பாடசாலை மாணவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டன. வவுனியா மாவட்டத்தின் தெற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட இலவச கண் சிகிச்சை முகாமில் பார்வை குறைபாடு காணப்பட்ட மாணவர்களுக்கு இன்றைய தினம் மூக்கு கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டன. வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலய முதல்வர் லோகேஸ்வரனின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தெற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட 1200 பாடசாலை மாணவர்களுக்கு கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் பிரதம அதிதியாக தெற்கு கல்வி வலய கல்வி பணிப்பாளர் எஸ் முகுந்தன், தெற்கு கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் எஸ் அமல்ராஜ், அயல் பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என கலந்து கொண்டனர்.
அம்பாறை நிந்தவூர் போலீசாரின் வருடாந்த அணிவகுப்பு மரியாதை மற்றும் பரிசோதனை செயல்பாடு இன்று இடம்பெற்றது. அம்பாறை நிந்தவூர் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களின் 2025 ஆண்டுக்கான மாதாந்த அணிவகுப்பு மரியாதையும் பரிசோதனையும் போலீஸ் நிலைய வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. நிந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் AWS நிஷாந்த் வேதக்கே தலைமையில் நடைபெற்ற இந்த அணிவகுப்பு மரியாதையில் அக்கரைப்பற்று பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் DNP தந்தநாராயண கலந்து கொண்டு அணிவகுப்பில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் அணிவகுப்பு மரியாதையை பார்வையிட்டு ஏற்றுக்கொண்டார். போலீஸ் உத்தியோகத்தர்களின் சுகாதார முறைகள், உடைகள், வாகனங்கள் என்பவற்றை பார்வையிட்டதுடன் போலீஸ் நிலையத்தில் உள்ள பௌதிக வள பற்றாக்குறை தொடர்பிலும் அக்கரைப்பற்று பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஆராய்ந்தார். இறுதியாக போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான வழிபடுத்தல் வகுப்பு உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் நடைபெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.